உபதேசங்களையும் சொல்லிக் கொடுக்கறது இல்ல. அப்பாலஜெட்டிக் ட்ரைனிங், ஒரு புற மதஸ்தர்கள் வந்து சில காரியங்களை வந்து கேட்கறாங்கன்னா அவங்களை வந்து நான் சாந்தத்தோட பதில் சொல்ற எஜுகேஷன் நாலேஜும் சொல்லிக் கொடுக்கறது இல்ல. ஆனா சிம்பிளி பை வேஸ்டிங் டைம் ஆன் ரிவைவல் பிரேயர்ஸ். வாட் இஸ் த யூஸ்? இவர்களால 10 பைசா கிறிஸ்டின் சர்வீஸுக்கு பிரயோஜனமே கிடையாது. தெளிவா ஒருத்தர் வந்து பேசலாம்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்றதுக்கு சத்தியத்தை வந்து சொல்லி கொடுக்குறீங்களா ரிவைவல் பிரேயர்ஸ்ல? அதுதாங்க ரிவைவல். இப்ப இதுல எங்க கொஸ்டின் மார்க் வருதுன்னா, மனம் திரும்பி சபையில வந்து சேர்க்கப்படுறாங்க. அந்த சபையில எஜுகேஷன் கொடுத்து நாலேஜ் கொடுத்து அவங்க சுவிசேஷன் சொல்ல அனுப்பணும். இந்த போதர்கள் எல்லாம் விசுவாசிகள் வந்து எப்படி வச்சுட்டு இருக்காங்க? கொத்தடிமையா? கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன்னை வாழாக்கணும் தலையாக்குவார், இப்படிப்பட்ட போதனைகளை சொல்லி 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 தசமபாகம் கொடுத்த ஆசீர்வாதம் அந்த மிஷினரிக்கு நாங்க சபை வந்து கட்டுறோம். இவங்க வந்து சபை விசுவாசிகள் மிஷினரி அனுப்ப மாட்டாங்க. மத்தவங்க வந்து இந்த மிஷினரி நாங்க சப்போர்ட் பண்றோம், அங்க சர்ச்சு கட்டுறோம், இது கட்டுறோம், சபையை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றோம், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து வாங்கணும், இப்படி சொல்லியே ஜனங்களை முட்டாளாக்கி வச்சுட்டு இருக்கிறது தான் மூத்த ஊழியக்காரங்க இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம்.